வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். நேற்று நாங்கள் மார்க்கெட் போயிருந்தோம் காய்கறி வாங்க. அப்போ ஐயரை கருவாடு போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சோண்டு கருவாடு வாங்கிட்டு வந்தோம். இந்த கருவாட்டை நம்ம சுத்தம் செஞ்சு தொக்கு வச்சு சாப்பிட்ருவோம். இன்றைக்கி ஐயரை தொக்கு தான். எப்படி நாங்கள் ஐயரை தொக்கு வைக்கிறோன்னு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ சுத்தம் செஞ்சு எடுத்துக்கணும். சுத்தம் செஞ்சு எடுக்கிறதுக்கு நம்ம வெந்நீர் தண்ணியிலையே அலசி எடுக்கணும், ஒரு 3 ட்ரிப்பு. இப்போ ஐயரை கருவாடை நான் ஏற்கனவே வெந்நி சுட வச்சுட்டேன். இந்த வெந்நியில் தான் நம்ம அலசி எடுத்துக்கிறணும். நம்ம வெந்நியில் ஒரு 3 ட்ரிப்பாவது வெந்நியை ஊற்றி நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம ஐயரை கருவாட்டை நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம எப்படி தொக்கு வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் மண் சட்டியில் தான் வைக்கிறேன். தொக்குக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் ஐயரை கருவாடு தொக்கு எப்படி வைக்கிறோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ நான் மண் சட்டியை நெருப்படுப்பில் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறோம். சட்டி சூடேறிட்டு இப்போ கடவுளுந்து சேர்த்துக்கிறோம். பூண்டை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை எண்ணெயில் இப்போ சேர்த்துருவோம். தாளிப்பில் பூண்டு நல்லா பச்சை வடை மாறத்தட்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ சின்ன வெங்காயத்தையும் மிளகாய் 3 மிளகாய் எடுத்து நான் கீறி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து விட்ருவோம். கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதங்கிடணும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டு இப்போ கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஐயரை தொக்குக்கு நான் புளி எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த புளியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நான் என்னென்ன பொடிலாம் சேர்க்க போகிறேன்னு சொல்லிடுறேன். மல்லிப்பொடி 1 ஸ்பூன் அளவு, மஞ்சத்தூள், வத்தத்தூள், சீரகத்தூள், நம்ம குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க.
ஏற்கனவே நான் வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நல்லா கொதிச்சு வரையில நம்ம சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற ஐர கருவாட்டை சேர்த்துருவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நல்லா கொதிச்சு வரையும் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சிருக்க ஐர கருவாட்டை உள்ள சேர்த்துறணுங்க. சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். நல்லா கொதிச்சு நல்லா வத்தி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்ற டயத்தில் நம்ம இறக்கிடுவோம். உண்மையிலேயே ஐர கருவாடு தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடுக்கு நீங்களும் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இப்போ பாருங்க, தொக்கு வைக்கிறதுக்காண்டி நான் தாளித்து புளியெல்லாம் சேர்த்துட்டேன், பொடியெல்லாம். இப்போ பாருங்க, ஐர கருவாடை அப்படியே சேர்த்து விட்டுருவோங்க. நல்லா வாசம் வந்துக்கிட்டு இருக்கு கம்ம கம்மன்னு. இந்த வாசத்தோடு இந்த ஐர கருவாடை சேர்த்துருவோம். யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஐர கருவாடு தொக்கு பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லா கமகம வாசத்தோட ஐரத்தொக்கு ரெடியாக போகுதுங்க. நம்ம ஐரத்தொக்கை இன்னைக்கு நான் மதியம் கஞ்சிக்கு செம்மையாக இருக்குங்க தொக்கு. அதை தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்க, ஐர கருவாடு தொக்கு ரெடியாகிருச்சு. வாசத்தை பாருங்க, தட்டை திறந்து நம்ம கிளறி விட்டு கிண்டும் போதே இந்த வாசம் தூக்குது. நல்லா கருவாடு நல்லா வெந்துருச்சு. வாசத்தை பாருங்க கமகமண்டு. அப்படியே மேலே மல்லித்தூளையை தூவி விட்டுருவோம். இப்போ நம்ம கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிருச்சு. அப்படியே இறக்கி வச்சு நம்ம மதிய சாப்பாடுங்க கஞ்சிங்க. கஞ்சி வெயிலுக்கு கஞ்சி உடம்புக்கு நல்லது. அதனால நாங்கள் வெயிலுக்கு நல்லா கஞ்சிக்கு இந்த தொக்கை சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ இறக்கிக்கிடுவோம். பாருங்க, ஐர மீன் கருவாட்டு தொக்கு செம்மையான ஒரு டேஸ்டான தொக்குங்க. இப்போ ஐர மீன் தொக்கு மதியம் கஞ்சிக்கு செம்மையா இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஐர மீன் தொக்கு கஞ்சிக்கு ரொம்ப பிடிக்கும். சரியான உண்மையிலேயே வேற லெவல் தாங்க டேஸ்ட்டு. உப்பு காரம்லாம் அந்த கருவாட்டில் இறங்கி அது சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. நாங்கள் சாப்பிடையும் எங்கள் பிள்ளைகள்லாம் சாப்பிட்ற டயத்துக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. ஏன்டா இந்த டயத்துக்கு நான் இற வைப்பேன், அந்த இறைக்காண்டி நாங்கள் சாப்பிடையும் எங்கள் சாப்பாடை கேட்டு நிற்காங்க. எங்கள் வீட்டில் அடுத்ததாக 4 குழந்தைகள் வாங்கியிருக்கோம். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து அவங்க 4 பேரும் தண்ணியில் விளாண்டுட்டு எவ்வளோ இணல்ல வாட்டத்தில் எவ்வளோ தூக்கத்தை பாருங்க. நமக்கு தூக்கம் வர மாட்டுக்கு அவங்க தூங்குறாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க கருவாட்டு தூக்கு எப்படி இருக்குதுன்னு. என் தம்பியும் சொல்லுவாப்புல, என் மையன் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க 2 பேரும் சாப்பிட்டு.
சூப்பராக இருக்குது. கருவாட்டுக்கும் கஞ்சிக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. கஞ்சிக்கு இருக்கும் செம்மையாக இருக்குது. இதேமாரி உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே வேறு லெவல் தாங்க. கஞ்சிக்கு பாருங்கள், நல்லா கஞ்சி இழுக்குது. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சட்டிலே கொஞ்சம் தான் இருக்குது. இதை இப்போயே காலி பண்ணிடுவோம். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். டேஸ்ட்டு ருசி எங்களை நாக்கில் இழுக்குது. எச்சி எங்களுக்கே ஊறுதுங்க சாப்பிட முன்னாடி. எங்கள் வீட்டில் 4 வாத்து குஞ்சு வாங்கி விட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா தண்ணியில் குதியாலம் போட்டுட்டு எண்ணெய் வாட்டத்தில் தூங்குறாங்க.